மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 7. அந்த காவல் நிலையத்தின் வாசலில் வந்து இறங்கினான் இன்பரசன். நேராக ஒரு அறைக்குள் சென்றான். அங்கே இருந்த கணினியின் மூலம் விசாரணை அறையில் அமர்த்தப்பட்டிருந்த குழலியை பார்த்தான். கான்ஸ்டபிள் ஆஷாவும் இன்ஸ்பெக்டர் பரமசிவமும் அவன் அருகில் வந்து சல்யூட் அடித்து நின்றனர். தலையை அசைத்து ஏற்றவன் கோ என்றான். விசாரணை அறையில் சுற்றும் முற்றும் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் கார்குழலி. வீட்டிற்கு வந்து இளமாறனை பற்றி விசாரிப்பார்கள், பிறகு தன்னை கண்காணிப்பார்கள் என்று மட்டுமே எண்ணியிருந்தாள். பெண் போலீஸ் வந்து தன்னை அழைத்து வந்து இப்படி விசாரணைக்காக அமர்த்தி வைப்பார்கள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் விழித்து கொண்டு இருந்தாள். என்ன ஆனாலும் இளமாறன் எங்கே இருக்கிறான் என்பதை மட்டும் வாயை திறந்து சொல்லிவிடக்கூடாது என்பதில் தீர்மானமாக இருந்தாள். ஆஷாவும் பரமசிவமும் அந்த அறைக்குள் நுழைந்தபோது பயத்தில் மிரண்டு விழித்தாள் குழலி. அவள் எதிரில் வந்து அமர்ந்தார் பரமசிவம். பயத்தோடு அவரை நோக்கினாள். உன் பேர் என்ன? கார்குழலி. என்ன பண்ணுற? சினிமாவில் குரூப் டான்ஸராக இருக்கேன். அப்படியா என்றவர் அவளை சந்தேகமாக பார்த்தார். சினிமாவில் குரூப் டான்ஸர் வேலைன்னா அவ்வளவு சம்பளமாக வரும்? நீ இருக்கிற வீட்டை பார்த்தா உன்னோட சம்பளத்துக்கு செட் ஆகலையே. சார், எங்கள் அம்மா இருக்கும்போதே நாங்கள் அந்த வீட்டில் தான் வாடகைக்கு இருந்தோம். இப்போ உங்கள் அம்மா எங்கே? இறந்துட்டாங்க. எப்போ? எனக்கு 15 வயசு இருக்கும்போது. என்ன படிச்சிருக்க? +2. உன்னோட அப்பா எங்கே? என்னோட 11 வயசில் இறந்துட்டார். எங்கள் அம்மா ஒரு பரதநாட்டியம் டான்ஸர், ஒரு டான்ஸ் ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. அப்பாவோட சேவிங்ஸ் எல்லாம் இருந்தது. அம்மாவும் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்பாவுக்கு அப்புறம் அம்மா தான் என்னையும் என் தங்கச்சியும் தனியாக வளர்த்தாங்க. பேங்க்கில் அவங்க சேவிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதிலிருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அதைத்தான் நான் வாடகை கொடுக்க யூஸ் பண்ணுறேன். நான் சம்பாதிக்கிறது என்னோட செலவுக்கு சரியாக போயிடும். இப்போ உன் தங்கச்சி எங்கே? அவள் விழிகள் கலங்கின. சொல்லு. அம்மாவும் அவளும் ஒன்றா தான் இருந்தாங்க. எப்படி? எனக்கும் என் தங்கச்சிக்கும் 7 வயசு வித்தியாசம். அப்போது அவளுக்கு 8 வயசு. ஒரு மழை நாளில் ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது திறந்து இருந்த பாதாள சாக்கடையில் தெரியாமல் கால் தவறி 2 பேரும் உள்ளே விழுந்துட்டாங்க. அங்கே இருந்தவங்க யாரும் காப்பாற்ற முன் வரலை. கார்ப்பரேஷனில் இன்ஃபார்ம் பண்ணியும் அவங்கள காப்பாற்ற ரொம்ப நேரம் யாரும் வரவே இல்லை. நான் 10th படிச்சுக்கிட்டு இருந்ததுனால ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு வர்றப்போ 2 பேரையும் பணமாக தான் பார்த்தேன். அப்போது அவங்களுக்காக நஷ்ட ஈடெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பணமும் பேங்க்கில் தான் இருக்குது. அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ், வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் சொந்தக்காரங்க யாரும் உதவிக்கு வரலை. எங்கள் ஹவுஸ் ஓனர் திகம்பரம் அங்கிளும் கற்பகம் மாமியும் தான் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே +2 வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் சேர்ந்துட்டேன். ஏன்? காலேஜில் சேர்கிற அளவுக்கு எல்லாம் பணம் என்கிட்ட இல்லை. பேங்க்கில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டா அப்புறம் வாடகைக்கு செலவுக்கு எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். இந்த வீட்டை விட்டு போனால் எனக்கு சேஃப்டி இல்லைன்னு தெரியும். அதனால தான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கலாம்னு போட்டுட்டு அம்மாவோட ஃப்ரெண்டு மூலமாக சினிமாவில் குரூப் டான்ஸராக ஆகிட்டேன். முறையாக பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருந்தாலும் அதையும் இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. அதனால் என்னால் அம்மாவை மாதிரி டான்ஸ் ஸ்கூலில் வேலை செய்ய முடியல. இந்த வேலையில் எல்லா நாளுமே ஒர்க் இருக்காது. ஷூட்டிங் இருக்கிறப்போ மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ மட்டும் போயிட்டு வந்துடுவேன். அப்புறம் ஏன் +2 படிச்சிருக்கேன்னு சொன்னேன்? இன்னும் காலேஜ் முடிக்கல சார். என்ன படிக்கிற? BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு? 2 வருஷம். எத்தனை அரியர்? இடம் வளமாக தலையசைத்தாள். அப்படின்னா? 1 கூட இல்லை. அப்போது என்ன வயசாகுது உனக்கு? 21. ஏற இறங்க பார்த்தார் பரமசிவம். பார்த்தீங்களா ஆஷா, என்ன வயசாயிடுச்சு இதுக்கு? அதுக்குள்ளே காதல் கேட்குது, அதுவும் ஒரு ரவுடி பயலோட. சார், அவன் ரவுடி எல்லாம் இல்லை. ஓஹோ, அப்போ அவன் பண்ணுற தொழிலுக்கு பேர் என்ன? வட்டி கொடுக்காதவன் கிட்ட இருந்து பொருளை ஜப்தி பண்ணுவான். அப்போது அவங்க யாரையும் அவன் மிரட்டினது இல்லை. அது அவனோட வேலை சார். நீங்கள் கூட தான் மிரட்டுறீங்க. அப்போ நீங்கள் ரவுடியா? அடிங் என்ற ஆஷா அடிக்க கையை ஓங்க தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் குழலி. இன்பரசனின் இதழில் சிறு புன்னகை அரும்பியது. சிறிது நேரத்திற்கு முன்புதான் அங்கு வந்த பார்த்திபனிடம் கூறினான். காதல் படுத்துகிற பாட்டை பாத்தியா பார்த்தி? எஸ் சார். ரொம்ப டீப் லவ்வாக இருக்கும் போலையே என்றான் கிண்டலாக. சரி, அதெல்லாம் விடு. இப்போ இளமாறன் எங்க? பரமசிவம் குழலியிடம் கேட்டார். தெரியல சார்.
உண்மையை சொன்னால் அடி வாங்காமல் இங்கேருந்து போவ, இல்லைன்னா அடிக்கிற அடியில் தானாக உண்மை வெளியே வரும். எப்படி வசதி? எனக்கு அவன் எங்கே இருக்கான்னு நிஜமாக தெரியாது சார். அவன் என்கிட்ட பேசியே 2 நாள் ஆச்சு. வேணும்னா என் ஃபோனை கூட செக் பண்ணிக்கோங்க. கால் ஹிஸ்ட்ரியில் டெலீட் பண்ணுறது அவ்வளவு கஷ்டமா என்ன? அதையெல்லாம் கூட ரெக்கவர் பண்ணுற மாதிரி இப்போ ஆப் இருக்கே சார். போலீஸ்காரங்க உங்களுக்கு தெரியாதா? அதில் கூட செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசுகிறாளே என்றான் இன்பரசன் தன் தாடையை தேய்த்தவாறு. அவன் முகம் கண்டு அவன் எண்ணம் அறிந்த பார்த்திபன், சார் பாவம் சார், சின்ன பொண்ணு என்றான். அப்படியா? அப்போ போய் அவளை தூக்கி இடுப்பில் வச்சு நிலாவை காட்டி சோறு ஊட்டி கேளு அந்த இந்த இளமாறன் எங்கே இருக்கான்னு என்றான் கோப பார்வையோடு. சாரி சார் என்று தலையை குனிந்து கொண்டான் பார்த்திபன். முகத்தை வச்சும் பேசுகிற பேச்சை வச்சும் எதையும் எடை போட முடியாது பார்த்தி. வா என் கூட, இப்போ தெரியும் அவ சின்ன பொண்ணா இல்லையான்னு என்றவன் அந்த அறையிலிருந்து வெளியில் வந்து விசாரணை அறை நோக்கி செல்ல அவன் பின்னாலேயே சென்றான் பார்த்திபன். அப்பொழுது பார்த்திபனின் செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தான். ஏதோ ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வர அதை ஏற்று ஹலோ என்றான். ஹலோ, நான் நிஷா பேசுகிறேன். எந்த நிஷா? ஈவினிங் மீட் பண்ணோமே. ஈவினிங்கா? நான் யாரை மீட் பண்ணேன் என்றவாறே அவன் யோசிக்க இன்பரசன் நின்று திரும்பி அவனை முறைத்தான். அப்போதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஓ, ஐம் சாரி நிஷாந்தி. நிஷான்னு சொல்லவும் சட்டு ஞாபகம் வரல என்று சமாளித்தான் பார்த்திபன். இட்ஸ் ஓகே. வேலையாக இருக்கீங்களா? கொஞ்சம் வேலை தான், அப்புறமா கூப்பிடவா? அதற்குள் இன்பரசன் பேசிட்டு வா என்பதை போல் சைகை காட்ட தலையை ஆட்டிவிட்டு சரி பேசலாம் என்று விட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றான் பார்த்திபன். இன்பரசன் மட்டும் விசாரணை அறைக்குள் நுழைய அவனை கண்ட பரமசிவம் மரியாதை நிமித்தம் எழுந்து நின்று கொண்டான். குழலியின் எதிரில் சென்று அமர்ந்தவன், ஏ பொண்ணு, இங்கே பாரு, எங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்குது. சும்மா இருக்கோம்னு நினச்சியா? மரியாதையாக அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு என்றான். மிரட்டலாக அவன் கூற அதில் கொஞ்சம் பயந்தாலும், இல்லை சார், எனக்கு நிஜமாக அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது என்றாள். இன்பரசன் ஆஷாவிற்கு கண்ணை காட்ட அவள் பலாறு என்று குழலியின் கன்னத்தில் ஒன்று வைத்தாள். அந்த அடியை எதிர்பார்க்காத குழலி நடுங்கி போனாள். உண்மையை சொல்லு, இல்லைன்னா இந்த மாதிரி 100 அடியாச்சும் வாங்க வேண்டி வரும். எப்படி வசதி என்றான் அதட்டலாக. உண்மையிலேயே அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது சார், தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா என்றாள். இன்பரசன் ஆஷாவை பார்க்க அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்து குழலியை சரமாரியாக அடிக்க தொடங்கினாள். ஆஷாவின் அடிகளை தாங்க முடியாமல் துவண்டு போனாள் குழலி. வலி பொறுக்க முடியாமல் கண்கள் நீரை சிந்த தொடங்கின. கொஞ்சமும் இரக்கமில்லாமல் பதில் சொல்லி மிரட்டி கொண்டிருந்தான் இன்பரசன். சிறிது நேரம் கழித்து ஆஷாவை நிறுத்தச் சொல்லி சைகை காட்டினான். அதை கண்டதும் அடிப்பதை நிறுத்தினாள் ஆஷா. ஏ பொண்ணு, என்ன பாரு. அவன் அதட்டலில் நடுங்கி போய் அவன் முகத்தை பார்த்தாள் குழலி. அவளை உற்று பார்த்து கேட்டான், என்ன அவ்வளவு லவ்வா? அப்படி அவனை காப்பாற்றி என்ன பண்ண போற? அவன் வெளியே சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் கிடைக்கிற வரைக்கும் நீ உள்ளே இருப்ப. எப்படியும் அவனை நான் பிடிச்சிடுவேன். அப்புறம் அவன் உள்ளே இருப்பான், நீ வெளியே போயிடுவ. 2 பேரோட காலமும் இப்படியே போயிடும். பரவாயில்லையா? அட்லீஸ்ட் நீ உண்மையை சொன்னாலாச்சும் என்னோட வினை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நானா அவனை போய் கண்டுபிடிச்சேன்னா அடுத்து நீ அவனை உயிரோட பார்க்குறதே சந்தேகம்தான். மிகவும் பயந்து போனாள் குழலி. சார் ப்ளீஸ் வேண்டாம் சார் என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். அவளை ஆழ்ந்த பார்வை பார்த்தவன், அது மட்டும் இல்லாமல் அவனை இன்னும் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? உன்னை விசாரிப்பாங்கன்னு தெரிஞ்சும் தனியாக எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிற உன்னை விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானே, அவன் எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு அவனுக்காக இப்படி அடி வாங்கிட்டு இருக்க இல்லை? நீ எப்படி உன்னை கழட்டி விடுறதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். இப்போ அதை பண்ணிட்டான். அவன் ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லை சார், என்னை கல்யாணம் பண்ணிக்க அவன் காத்துக்கிட்டு இருக்கான். உறக்க சிரித்தான் இன்பரசன். இந்த மாதிரி ஃப்ராடு நாய்ங்களுக்கு நடிக்க சொல்லியா தரணும்? இல்லை சார், அவள் சொல்கிறது உண்மைதான். அவன் ரொம்ப நாளாக இவளை கல்யாணம் பண்ணிக்க கேட்டுக்கிட்டே இருக்கான். இவ தான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காளாம். தான் பெண் பார்த்து விட்டு வந்த நிஷாந்தியிடம் பேசிவிட்டு அப்போதுதான் உள்ளே வந்த பார்த்திபன் இன்பரசனிடம் கூறினான். பாரா என்றவன், அப்படியா என்றான் குழலியிடம் கிண்டலாக. அவள் ஆமாம் என்பதை போல் தலையசைத்தாள். ஏன் மேடம் வேண்டாம்னு சொன்னீங்க என்றான் இன்பரசன். அதற்கு அவள் கோரிய பதிலை கேட்டு அதிசயித்து போனான் அவன். குழலி கோரிய பதில் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.